நிகழ்வு நிறைவேற்றலாம். அதற்கு உங்களுக்கு சில விழிப்புணர்வு நிகழ்வுகளும் இங்கே நடைபெற இருக்கிறது. அதை அனைவரும் கண்டு அதுக்குள்ள சிறப்புகளை புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜி பெரியசாமி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் டிப்ளமோ டயா எம்பிஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி டாக்டர் சிவபிரகாசம் எம்பிபிஎஸ் எம்இஎம் கன்சல்டன்ட் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை நிபுணர் அவர்கள் சிறப்புரை மற்றும் நம்ம உடல் சார்ந்து என்ன நிகழ்ந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் எல்லாமே ஏன்னா நம்மளோட படிப்பு ஒரு போல இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே நம்மளால் எதுவும் செயல்பட முடியும். பெற்றோர்கள் அனைவரும் அவன் பையனை கழிச்சுக்கணும், அப்பதான் அவன் தனியா வாழ முடியும். உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரயில்வேல வேலை கொடுக்குறோங்க, ரயில்வே தரணும் அப்படி ஃபர்ஸ்ட் வாங்க அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க. நானும் பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறோம், இந்த வர வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சென்னை எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்துல நம்ம பசங்க இருக்காங்க. நாளைக்குள்ள இருக்க சிட்டியில நம்ம பசங்க படிச்சவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நாங்களே எவ்வளவு சொல்றோம், சொன்னாலுமே சில பேரண்ட்ஸ் நான் தப்பா நினைக்காதீங்க, நாங்க ஏதாவது கண்டிச்சா கூட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவனை நீ ரொம்ப கண்டிக்காதீங்க பையனை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. நீங்க படிக்கிறதுக்கு மினிமம் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் பேசிக் போனவங்களே வாங்க முடியுது. ஒரு இன்ஜினியர் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க இதெல்லாம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க. ஏன் இதுக்கு வேணும், இதுக்கு உங்களுக்கு ஐடி படிச்சவங்களுக்கு ஏன் சம்பளம் கூட. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, போனவங்க எனக்கு சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் ஃபீல்டு மாறிடுறேன். சில பேர் நான் பார்த்துருக்கேன், பெட்ரோல் பம்ப்ல போய் வேலை பார்க்குறாங்க, பேக்கெட்ல போய் வேலை பார்க்குறாங்க. அப்ப எதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கெல்லாம் போய் நிற்கிறதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தனியா ஒரு சொந்த தொழில் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு 10 வச்சு நீங்க மாட்டுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளவு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சம்பாதிக்க வாய்ப்பு. அறிவு வரதுக்கு அப்புறம் நம்ம இது சம்பந்தமாக நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ண போறோம். நம்ம இந்த ஃபீல்ட்ல தான் முன்னேறி போகணும் அப்படிங்கிறத கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன தொழில்முறை படிச்சிருக்கணும் அதுல தேர்ந்தெடுக்கிற எல்லாருமே தியரி நாலேஜ், அதாவது புக்ல படிச்சு மண்டல எழுதி வச்சுக்குவார். அது எப்படி செய்யணுங்கிற கான்செப்ட், ப்ராக்டிக்கலா பண்ற கான்செப்ட், இந்த லேப்ல பண்ணி கை பிடிச்சி இது எப்படி வெல்டிங் வைக்கணும் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ தொழில்முறை சம்பந்தமா எவ்வளவு நல்லா கெயின் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை படிச்சு முடிச்சோடு நிறுத்துறாங்க, அடுத்தடுத்து உங்களோட ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே போகுங்கிறது தான். யூடியூப் பயங்கர கண்டாச்சு, எல்லா நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே வந்துச்சு. நான் பேசுறது கேட்கல. என்ன ரைடுக்கு போறேன், ஒரு பையன் கேட்ச் பண்றேன், கேட்ச் பண்ணிட்டு வந்துட்டா அவனை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா சேர்க்கையோட பண்ணுவாங்க, நோய்வாய் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் உள்ள எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, மூளை நல்லா இருக்கு, கிட்னி ஹார்ட் நுரையீரல் எல்லாமே உறுப்புலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. திருப்பி ஒரு அதுக்குள்ளேயோ ஒரு வேகமாக இடிச்சதையோ இதையும் நின்றுச்சு, கடன் காரடியாக ஆரம்பிச்சு இருந்துதான் இதை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் அது வருது. அடுத்த எக்ஸாம்பிள் மாறிமுட்டா எப்படி கூப்பிடுவோம், 50 வயசு தான் குண்டா இருப்பாரு, அப்படியா பிண்டா இருப்பாரு, சிகரெட்டு தண்ணி பழக்கம்லாம் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதில்ல. அவரும் நெஞ்சுவலின்னு சொல்லியிருக்காரு, அவரே வண்டி எடுத்து போயிருக்காரு, ஹாஸ்பிட்டல் ஒரு 1 நேரம் தாண்டி போயிருக்காரு, போற வழியே பிளாஸ்ட் ஆகி விழுந்தார். ஸோ இந்த மாதிரி நெஞ்சுவலி உள்ளவங்க அவங்களே வெயிட் தூக்கி வேலை பார்க்கலாமா, அவங்களே வண்டி ஓட்டலாமா, இல்லை அவங்களே நடந்து மாடிப்படி ஏறி 3ஆம் மணியில் இருக்க டாக்டர் போய் பார்க்கலாமா, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு. பண்ணக்கூடாதோ அதெல்லாம் அவரே பண்ணாரு. சிம்ல இருந்தாரு, அவரே கார் எடுக்கிறது நடந்து போனாரு, கார் ரிவர்ஸ் கஷ்டப்பட்டு டிராபிக்ல பயத்தோடைய வண்டி பார்த்து ஓடுறாரு, அவரே இறங்கி ஹாஸ்பிட்டல மாடி ஏறுறாரு. பட் அவங்க நெஞ்சோட பண்ணா என்னென்ன பண்ணக்கூடாதோ அது
அடுத்து இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புனித ராஜ்குமார் கேள்விப்பட்டல. நம்ம ஊர்ல ரஜினிகாந்த் யாரு? சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கர்நாடகா ஒரு சூப்பர் ஸ்டார் புனித ராஜ்குமார். 42 வயசு பயங்கரமா போராடினாங்க. என்ன பண்ணணும் ஏதாத்த என்ன காரணம் தெரியப்படுதுன்னா அந்த விளையாட்டு இடத்துலயே அந்த ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ கீழே இந்த பிரபின் ஓடுற பையன் திடீர்னு நெஞ்சு அடிச்சு பேசி முடிச்சவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூடும் போது இறந்துட்டாங்க. அது மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்லாம் பாப்பா வாய்ஸ்ல எடுத்து போட்டுக்கிறாங்க. கொலைய சிக்கி சீக்கிரமா ஆயிடுச்சு வந்துட்டாங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நியூஸ்லையும் டிவிலையும் கேட்குற நியூஸ். இத்தனை குரூப் இருக்கிறோம்ல, வட்சங்கள் இருக்காம என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. என்னதான் சொல்றாங்க அப்படின்னு நல்லா கவனிச்சுட்டாங்க. அவரை இன்வால்வ்மெண்ட் தான் இங்க வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். 3 குரூப் கட்டி அப்பா இருக்கா இல்லை எந்திரிங்க. அடுத்து மூச்சு விடனா இல்லையா அப்படிங்கிறத சுவாசத்தை வச்சு நினைப்போம். அடுத்து மணிக்கட்டு, முட்டி, தோள்பட்டை 3மே ஸ்ட்ரிக்டா வச்சு 1 2 3 4 5 6 7 8. நம்ம ரைட்டர் குட்வில் ஐடிஐயும் புதுக்கோட்டை முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்துகிற இந்த ப்ரோக்ராம். இது வந்து முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ரைட்டர் குட்வில் ஐடியோட கரஸ்பாண்டன்ட். அவரும் ஒன் ஆஃப் த கரஸ்பாண்டன்ட். இதுவும் ரைட்டர் குட்வில் ஐடியோட ஹாஸ்பிட்டல் தான். அதுவும் அது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி. தேங்க்யூ.